எதுக்கு இங்க வந்திருக்க அதை சொல்லு. பூமியை சுத்தி பார்க்க. இவர் அப்படியே டோரா போச்சு. சூப்பர்ரா. எங்கிருந்துடா வந்து சேர்றீங்க எல்லாரும்? வாங்க முதல்ல போய் பாத்துட்டு வந்துரும். டேய் தர்சா எந்திரா கதிரு வா. வாச்சுதப்பா போலாம். போலாம் முதல்ல போய் பாத்துட்டு எந்திரா. இருடா. அண்ணா இல்லண்ணா இப்படி உட்காந்து பேசிட்டே இருக்கிறது சரி வராது. சரிடா, அதுக்கு நீ எங்க போய் தேட போற? கிளம்புவோம் முத வெளியே போய் பாப்போம் வாங்க. டேய் சொல்றத கேளுடா. அண்ணே என்ன பைத்தியங்களா நீங்க? அவங்க எங்கனே தெரியாம எங்க போய் தேடுவீங்க? அதுவும் நீங்களா இப்படி இருக்கிற நிலைமையில உங்களால எப்படி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? அவங்களுக்கு நீங்க போய் தொந்தரவா இருக்கிறத விட பேசாம நம்ம வீட்ல இருந்தே நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுவோம். அண்ணே அதான் ஞானம் போயிருக்காருல்ல, அவருக்கு ஏதாச்சும் தகவல் கிடைக்குதான்னு பாப்போம். நம்ம அதுக்காக வெயிட் பண்ணலாம். நீ உட்காரு. தர்ஷா உட்கார்றா. சக்தி நீ யோசிக்கிற மாதிரி கண்டிப்பா எதுவும் தப்பா நடக்காது சக்தி. அதான் ஜீவானந்தம் சார் கூட இருக்கார்ல, அவர் மூலியமா தான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த வர நெருங்கிட்டோம்னு சொன்னாங்கல்ல. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நிச்சயமா குட் நியூஸோட கால் பண்ணுவாங்க. நம்ம ஆளாளுக்கு அவசரப்பட்டு ஏடா கூடமா பண்ணிட வேண்டாம், கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கலாம். இந்தாங்க ரெடியா? வா தாரா. வா உட்காரு. சித்தப்பா டிஃபன் ரெடி. மாத்திரை போட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். நான் அப்பாவுக்கு மட்டும் ஊட்டி விடுறேன், நீங்க எல்லாம் சாப்பிடுங்க ஓகேவா? ஐயோ தாரா குட்டி அதெல்லாம் வேண்டாம், நம்ம எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டுக்கலாம். உட்காரு. அண்ணே உனக்கு ஞாபகம் இருக்கா, அம்மா நம்ம சின்ன வயசுல நம்ம எல்லாருக்கும் ஊட்டி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப சாப்பிடலாமா? ஓகே உட்காரு. நீ உட்காரு. என்ன சமைச்சீங்க? சரி ஒரே தட்டு போதும்ல? போதும் போதும். ஏய் வாவ். ஃபர்ஸ்ட் யாருக்கு? எனக்கு தான் ஃபர்ஸ்ட். உனக்கா? ஆதர இந்தா. நல்லா இருக்கா? இரு வர. ஐஷு சாம்பாரா சட்னியா? சாம்பார். சாம்பார். தர்ஷன் ஃபீல் பண்ணாத, இந்தா. தர்ஷினி வந்துருவா. அண்ணே இந்தண்ணே ஃபீல் பண்ணாத. சக்தி உனக்கு தனியா சொல்லணுமா? இந்தா வாய் தர. அத்தை நாம எல்லாரும் சாப்பிடுறோம், அப்பத்தா எதுவுமே சாப்பிடலையே, அவங்களும் மாத்திரை போடணும்ல. இருங்க நான் போய் சாப்பிட கூப்பிடுறேன். தர நீர் நான் போய் கூட்டியாரேன். அண்ணே 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 இருண்ணே நான் போறேன். நீ உட்காரு. நீ உட்காரு, நான் போய் கூப்பிட்டு வரேன். நீ உட்காரு. இந்த தங்கம் இருங்க இது வந்துடுறேன். மா சாப்பாடு ரெடி, சாப்பிட வா. மா சாப்பாட்டு மேல கோவத்தை காட்டாதமா, வா சாப்பிட வாமா. நீயே போய் கொட்டிக்க. எல்லா கலகத்தையும் பண்ணிட்டு திருப்தியா கொட்டிக்கடி, கொட்டிக்க. எல்லாருமா சேர்ந்து என் மவனை நோகடிச்சு அனுப்பிட்டீங்க. எப்படி உங்களால நிம்மதியா இருக்க முடியுது? படுபாவிங்க. போங்க எல்லாருமா போய் சந்தோஷமா சாப்பிட்டு நிம்மதியா தூங்குங்க. இத என் மவ வர்ற வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஐயா சத்தியமா குடிக்க மாட்டேன்டி. போங்க
போங்க, வேலையை பார்த்துட்டு போங்க. உன்னை போய் கூப்பிட்டேன் பாரு. ச்சே. தலை எழுத்து. அண்ணே விடுன, நம்ம சாப்பிடலாம். அவங்க வரமாட்டாங்களாம். அவங்களுக்கு அவங்க வீம்பு தான் முக்கியமா. நீ விடு, இவங்களாம் மாறவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். காட்டுறா. ஐஸ். இந்தா. நம்ம எல்லாரும் தர்ஷினி வந்த உடனே எங்கேயாச்சும் வெளியில போலாம். அண்ணே புடி. இல்ல வேணாம், பசங்களுக்கு. அண்ணே நீ மாத்திரை சாப்பிடணும்னே. சாப்பிடு, மாத்திரை போடணும்ல, சாப்பிடு. சக்தி லாஸ்ட், ஒரே ஒரு வாய். வாங்குனே. டேய், என்ன வேலை பார்த்துட்டு உட்காந்துருக்க? உடனே அக்கு வேற ஆணி வேற பிச்சு எரிஞ்சிருக்கனே. சார் சார் இருங்க சார். என்னத்த சாரு, என் பொண்ணை கொண்டு வாங்கி ஒளிச்சு வச்சுட்டு என்ன நெஞ்சல் தமிழ் தான் இங்க வந்து உட்காந்துக்கிட்டு பாவ. இவ்வளவு ஆத்தாக்காரியாவ? நீ எல்லாம் பொம்பளை அடி முதல் நீ. டேய், எங்கடா என் மக, என் பிள்ளைங்க? என்ன முழிக்கிற? கண்ணை நோண்டி முடியாமா? பெத்த அப்பன் இருந்த பொண்ணை பிரிச்சு எங்கேயும் கொண்டு ஒளிச்சு வச்சுக்கிட்டு ஓன்ட்ட இடத்த போயிருது. இந்தா பெத்தவளை கூட்டு சதிகாரியா இருக்கா? என்ன நடந்ததுன்னு புரியாம பேசாதீங்க. ஏய் வாய முடு. எல்லாமனையும் ஒன்னானவன். சும்மா அடுப்படியில் நடந்தாளுக்கு சார். இந்தா இந்த வந்தேறி இருக்காள, இவளாலதான் என் குடும்பமே கட்டு போச்சு. இப்ப தெளிவா சொல்றேன் சார், எல்லாரையும் வச்சுக்கிட்டு சொல்றேன், இவளுக்கு தான் அக்யூஸ்ட் விட்டுறாதீங்க. என் பொண்ணை எங்கேயும் மறைச்சு வச்சிருக்காளுங்க, கண்டுபிடிச்சு கொடுங்க சார். எங்களுக்கும் தெரியும் சார், வந்ததுலேருந்து விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் சார். உங்க வீட்டு பொம்பளைங்கிறதுனால தான் கடுமையா விசாரிக்கல. நாளைக்கு நீங்களே என் வீட்டு பொம்பளைங்களை எப்படி கடுமையா விசாரிக்கலான்னு பல்ட்டி அடிச்சிருவீங்க சார். அதுக்காக தான் கடுமையா விசாரிக்கல சார். இவன் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கு. பொது சேவை பண்றங்கிற பேர்ல தில்லு முள்ளு பண்ணிட்டு திரிறான் சார். இவன் தில்லு முள்ளுக்காரன் மட்டும் இல்ல, இவன் பெரிய கிரிமினலு.